வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். சிக்கன் சாண்ட்விச் செய்ய தேவையான பொருட்கள், நான் வந்து சிக்கன் கீமா பாருங்கள் 200 கிராம்ஸ் போல் எடுத்திருக்கேன். ஒரு 4 ஸ்லைஸ் போல் சாண்ட்விச் பிரெட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஷெஸ்வான் சாஸ் வந்து 1.5 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். பெப்பரிக்கா பவுடர், கார்லிக் பவுடரு, ஆனியன் பவுடர், ஒயிட் பெப்பர் பவுடர் இதெல்லாமே ஒரு 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்க போகிறோம். ஸ்லைஸ்டு சீஸ் எடுத்து வச்சுருக்கோம். பட்டர் வந்து நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணுறதுக்காக வேண்டி பட்டர் எடுத்து வச்சுருக்கோம். மயோ வந்து பாருங்கள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு மயோ எடுத்து வச்சுருக்கேன். க்ரீமி சீஸ் வந்து பார்த்திங்கன்னா 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் சீஸி சாஸ் வந்து ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். பாருங்கள், அது வந்து கிட்டத்தட்ட எப்படி ஒரு 2.5 டேபிள் ஸ்பூன் இருக்கும். உப்பு தேவைக்கேற்ப, எண்ணெய் தேவைக்கேற்ப இந்த இன்க்ரீடியன்ஸை வச்சுட்டு கலக்கலான ரொம்பவே சிம்பிளாக சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த பக்கம் பாருங்கள், ஒரு கிரில் ரோஸ்டர் பேன் எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு டீஸ்பூன் போல் நான் கல்லெண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண சிக்கன் ஆட் பண்ணலாம். சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் போல் அப்படியே வச்சிடலாம். சிக்கன் வந்து நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆயிலில். டூ மினிட்ஸ் போல் ஆச்சு. சிக்கனுக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிடலாம். ஒயிட் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம். சிக்கனுக்கு காரத்திற்கு ஏற்ப ஒயிட் பெப்பர் பவுடர் 1/2 டீஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருப்பேன். கார்லிக் பவுடர் வந்து பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக தான் ஆட் பண்ணணும், ரொம்ப ஆட் பண்ண தேவையில்ல. ஏன்னா 200 கிராம்ஸ் ஆஃப் சிக்கனால் வெறும் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியான கார்லிக் பவுடரும் ஆனியன் பவுடரும் வெறும் 1/4 ஸ்பூனுக்கும் கம்மியாக ஆட் பண்ணுறோம். பெப்பரிக்கா ஒரு 1/4 ஸ்பூன் போல் ஆட் பண்ணியிருப்போம். எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போது காரத்துக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நல்லா ஹாட்டான ஷெஸ்வான் சாஸ் எடுத்து வச்சுருக்கேன், ஆட் பண்ணிடலாம். சிக்கனுடைய ஸ்பைசினஸுக்கும் கலருக்குமே வந்து ஷெஸ்வான் தான் ஆட் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு இன்க்ரீடியன்ஸும் நம்ம ஆட் பண்ணல. ஸோ நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் மிதமான தீயில். ஸோ பாருங்கள், நம்மளுடைய இன்க்ரீடியன்ஸ்லாம் ஆட் பண்ணி 1 மினிட் போல் மிதமான தீயில் இருந்துச்சு. அது அரோமா நம்மளுக்கு டேர்ன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம க்ரீமி சாஸ் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, க்ரீமி சாஸை நம்ம ஆட் பண்ணிடலாம். ஸோ க்ரீமி சீஸை நம்ம இப்போது ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுடலாம். மிதமான தீயில் 3 நிமிஷம் போல் இருக்கட்டும். சிக்கன் வெந்து வந்துடும், நம்ம எடுத்துடலாம். ஸோ இதெல்லாம் சாண்ட்விட்சுக்கு நம்ம வைக்கக்கூடிய ஸ்டஃபிங், சிக்கன் ஸ்டஃபிங். வேறு எதுவுமே ஆட் பண்ண தேவையில்லை, இதுவே போதும் நம்மளுக்கு. இப்போ நான் சொன்ன குவான்டிட்டிக்கு ஒரு 4 சாண்ட்விச் கூட நம்ம செய்யலாம். 200 கிராம்ஸ் ஆஃப் சிக்கன் எடுத்தோம்னா. ஸோ பாருங்கள், மிதமான தீயில் வந்து 3 நிமிஷம் போல் வச்சுட்டு இருந்தோம். சிக்கன் வந்து நல்லாவே வெந்து வந்துடுச்சு. நல்லா பாருங்கள், நம்ம சேர்த்த அந்த எண்ணெய்லாம் கூட நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த சிக்கனை தூக்கி ஒரு பவுல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதே கிரில் டோஸ்ட்டில் வந்து நம்ம சாண்ட்விச் செய்ய ஆரம்பிச்சிடலாம். சிக்கன் ஃப்ரை பண்ண அதே கிரில் ரேக்கில் பாருங்கள் 2 ஸ்லைஸ் போல் நம்ம பிரெட் எடுத்துக்கலாம். வெளில வச்சாச்சு. இதில் வந்து நான் கொஞ்சமாக பட்டர் போல் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த கிரில் டோஸ்ட்டில் வந்து பாருங்கள் ப்ரெட்டு அப்ளை பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து நம்ம கொஞ்சமாக வந்து நம்ம மயோ வந்து அப்ளை பண்ண போகிறோம். சாண்ட்விட்சுக்கு மிதமான தீயில் வச்சுக்கணும். ரெண்டு ப்ரெட்டுக்குமே வந்து மயோ அப்ளை பண்ணிக்கோங்க. மயோ அப்ளை பண்ணதுக்கப்புறமா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த சிக்கன் ஒரு ப்ரெட்டுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மொத்தம் சிக்கன் வச்சா போதும், ரொம்பலாம் வைக்க தேவையில்ல. சிக்கன் வச்சாச்சு. இப்போ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நான் பிஃபோராகவே சொன்னது போல் க்ரீமி சாஸ் நம்ம ரெடி பண்ணதை அப்ளை பண்ண போகிறோம். மிதமான தீயில் தான் இருக்கணும். ஹை ஃப்ளேம் வச்சுட்டிங்கன்னா பிரெட் வந்து நம்மளுக்கு கரிஞ்சு போயிடும். இப்போ இதுக்கு மேலே வந்து ஸ்லைஸ் சீஸ் வைக்கலாம்.
சந்தியா ஸோ பாருங்கள், நெக்ஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண அந்த சீஸி சாஸை வந்து டாப் லேயர் ப்ரெட்டுக்கு வச்சுட்டு நம்ம நல்லா இது பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ இது வந்து நம்ம 2 பக்கமும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். ப்ரெட்டை பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. இன்னும் ஒரு வாத்தி போல் நம்ம திருப்பி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் மிதமான தீயில். ஸோ பாருங்கள், 2 பக்கமும் வந்து நம்மளுக்கு நல்லாவே டோஸ்ட் ஆகிடுச்சு. நல்ல ஒரு ஃப்ளேவர் நம்மளுக்கு வந்துடுச்சு அரோமாவோட. இப்போ இதை வந்து நம்ம எடுத்து சூடாகவே நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஈவினிங் டைமில் சாப்பிட ஒரு கலக்கலான ஸ்நாக் இந்த பிரெட் சாண்ட்விச் வித் சிக்கன் ஸ்டஃப். ரொம்பவே டெலிஷியஸாக, ரொம்பவே பார்க்க ஒரு கண்ணுக்கு அருமையாக இருக்க மாதிரி, அதே நேரத்தில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கக்கூடிய சிக்கன் சாண்ட்விச் எப்படி செய்து உங்களுக்காக வேண்டி செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் ரெசிபிஸ் வேணுனாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள், கட்டாயமாக உங்களுக்காக வேண்டி போஸ்ட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.